இதுக்கு நீங்க எங்கள பாய்காட்டே பண்ணியிருக்கலாம்ப்பா. இப்படி வந்து பாகிஸ்தான் இந்தியா பார்த்து சொல்ற மாரி தான், நம்ம இந்தியா பாகிஸ்தான பயங்கரமா அசிங்கப்படுத்தி விட்டோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்துச்சு. இதுல நம்ம இந்தியா பாகிஸ்தான வீழ்த்திட்டாங்க. இதுல ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கிறதா. ஆனா நேத்து மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க. அது சும்மா பாகிஸ்தானுக்கு நெத்தி அடி பதிலா வந்துருந்துச்சுங்க. நேத்து மேட்ச் எல்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் என்ன வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு முக்கியமான தருணத்துல நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். பகல்காம் தாக்குதல்ல நெறைய பேரு அவங்களோட குடும்பத்தினர வந்து இழந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க கூட நாங்க உறுதுணையா வந்து இருக்கோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, நாங்க எங்களோட சப்போர்ட்ட வந்து குடுக்குறோம். அதே மாரி இப்ப பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த வெற்றிய நான் நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு டெடிகேட் பண்றேன். இன்னுமே எங்கள இன்ஸ்பயர் பண்ற மாரி அவங்க நெறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்காருங்க. சூரியகுமார் யாதவோட இந்த ஸ்டேட்மெண்ட்ட கேட்கும்போது தான், நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா வந்து போயிருச்சு. ஏன்னா நார்மலா கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இந்த மாரி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே குடுக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம மேட்ச வின் பண்ணதுக்கப்புறம், இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நம்மளோட கேப்டன் குடுத்துருக்காரு அப்புட்ன்னா, அப்போ ஒரு முடிவோட தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான வந்து வீழ்த்தி, பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பாடம் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் நேத்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பாகிஸ்தான் கூட விளையாடவே கூடாது. நேத்து மேட்ச பாய்காட் பண்ணியிருக்கணும். விளையாண்டதே தப்பு அப்படின்னு பல பேர் பலவிதமா கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க கூட விளையாடாம இருக்கிறது தப்பு. அவங்கள விளையாண்டு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, பாகிஸ்தான வீழ்த்தி வெற்றிய வந்து நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு டெடிகேட் பண்ணாரு பார்த்தீங்களா? உண்மையிலே இதுதாங்க ஹைலைட்டான விஷயம். இதுக்கு தான் பாகிஸ்தான் என்ன நெனச்சிருப்பாங்க அப்புட்ன்னா, இதுக்கு பேசாம இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச இந்தியா பாய்காட் கூட பண்ணியிருக்கலாம். ஆனா, நம்மள வீழ்த்தி இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி, பாகிஸ்தான் பயங்கரமா புலம்பிட்டு இருப்பாங்க. நேத்து மேட்ச்ல நம்ம பாகிஸ்தான வீழ்த்த மட்டுமா செஞ்சோம், கிடைக்கிற கேப்லலாம் நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டோங்க. எப்பயுமே வந்து ஒரு மேட்ச் நடக்கும்போது டாஸ் போடுவாங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் 2 நாட்டு கேப்டன்ஸுமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவாங்க. ஆனா, நம்ம சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டன் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணல. சரி அப்பதான் பண்ணல. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது எல்லா பிளேயர்ஸும் மாத்தி மாத்தி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவாங்க. அப்பவும் நம்ம பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லங்க. இது மூலமா நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு என்ன உணர்த்திருக்கோம் அப்டின்னா, இதோ பாருங்க எங்களுக்கு உங்க கூட விளையாடுறதெல்லாம் முக்கியமே இல்ல. ஆசியா கப்ல உங்க கூட விளையாண்டா எங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்காண்டி தான் உங்க கூட விளையாண்டோம். மத்தபடி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்டின்னு சொல்லி சூப்பரா பாகிஸ்தான அசிங்கப்படுத்தி விட்டாங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் பாகிஸ்தான அவமானப்படுத்தணும்னு பார்த்தா, நேத்து டிஜே போடுறவரும் ஒரு சம்பவத்த வந்து பண்ணிட்டாருங்க. நேத்து பாகிஸ்தான் நேஷனல் ஆந்தத்த ப்ளே பண்றதுக்கு பதிலா, ஜிலேபி பேபின்னு சொல்லி அந்த ட்ரெண்டிங் சாங்க கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க பாகிஸ்தான் தேசிய கீதத்த வந்து ப்ளே பண்ணாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்டின்னா, "சேத்துலயே அடி வாங்கியாச்சு, சோத்துலயே அடியா வாங்கியாச்சு" அப்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாரி பாகிஸ்தான் நேத்து மேட்ச்லயே அடி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்த விஷயத்திலயும் அடி வாங்கிட்டாங்க. இனிமேலாவது பாகிஸ்தான் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.